வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்ட்ரைப்ட் ஒய் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி 3 லைன் கீறிக்குங்க. கீறிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க. ஒயிட் டைப் ஸ்டிச் மாதிரி தான், இடையில் ஒரு எக்ஸ்ட்ரா லைன் ஒன்று வரும். ஃபஸ்ட்டாக சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை மேலே இழுத்துக்குங்க. இழுத்து செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே தேர்ட் லைனுக்கு நேராக இழுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். த்ரெட்டை மேல் பக்கமாக எடுத்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஃபர்ஸ்ட் லைன் பக்கத்திலே ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு அப்படியே செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நேராக தேர்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக இழுத்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த லைன் பக்கத்திலே ஒரு செயின் ஸ்டிச் போடணும். லாஸ்ட் வீடியோவில் ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணினோமோ அதே மாதிரி தான். ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி ஒரு லென்த்தியான ஒரு செயின் ஸ்டிச்சிங். ஒவ்வொரு ஒய் ஸ்டிச்சுக்கும் இடையில் இந்த மாதிரி ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சிங் வரும். இதே மாதிரி எண்ட் வரைக்கும் போடுவோம். எண்ட் வரைக்கும் வந்தாச்சு. எந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துல தான் நொட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். சரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைப்ட் ஒய் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அடுத்து சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கும் இந்த மாதிரி 3 லைன் கீறிக்குங்க. கீறிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க. ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை மேலே இழுத்துக்குங்க. இழுத்து செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே தேர்ட் லைனுக்கு நேராக இழுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்திலே ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு அப்படியே செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நேராக தேர்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக இழுத்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த லைன் பக்கத்திலே ஒரு செயின் ஸ்டிச் போடணும். சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணினோமோ அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்லையும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா சில்க் த்ரெட்டில் ஈஸியாக வரும். ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணினாலே ஸ்ட்ரைப்ட் ஒய் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இனி எண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணுவோம். எண்ட் வரைக்கும் வந்தாச்சு. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துல தான் நொட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸ்ட்ரைப் ஒய் பட்டன் ஹோல் ஸ்டிச் சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் ஸ்ட்ரைப் ஒய் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் 2வது மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.